இதை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்திலேயே நான் இதை கடுமையாக எதிர்த்திருக்கிறேன். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பாலியல் சீண்டல் இது போன்று நடப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது போன்ற செயல்களில் தொடர்ச்சியாக ஈடுபட்டவர்கள், குறிப்பாக பாலியல் குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும். தமிழக வாழ்வுரிமை கட்சி மரண தண்டனைக்கு எதிரான அரசியல் இயக்கமாக தான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறது. காரணம், தற்போது தொடர்ச்சியாக ஒரு கட்டுப்பாடற்ற முறையிலே இந்த சம்பவங்கள் ஆங்காங்கே 3 வயது குழந்தை, 80 வயது மூதாட்டி என்று கூட பாராமல் பாலியல் இச்சைக்கு உள்ளாக்கிற மனித உருவில் வாழ்கின்ற மனித மிருகங்கள் இந்த மண்ணில் உயிரோடு வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்கிற கருத்தை முன்வைத்தேன். அந்த அடிப்படையில் இப்போது தூக்கு தண்டனை, அவர்கள் உயிர் போகின்ற வரையில் சிறை தண்டனை போன்ற சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. தற்போது தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் இந்த வழிபறி, கொலை, கொள்ளை இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்ட 30 வழக்கு 40 வழக்கு பின்புலம் உள்ளவர்களை தமிழ்நாடு அரசு இன்றைக்கு என்கவுண்டர் செய்கிறது. இதுவே ஏற்கனவே எல்லாம் இது போன்ற சம்பவங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்தபோது தமிழக சட்டப்பேரவையில் அந்த மனித படுகொலைக்கு எதிராக திட்டமிட்ட போலி என்கவுண்டர்களுக்கு எதிராக பல்வேறு வழக்குகளை தொடுத்து அந்த குற்ற வழக்கில் ஈடுபட்டவர்களுக்கு ஆயுள் தண்டனை வரையிலும் பெற்று தந்தது வேல்முருகன் என்பது சில மூத்த பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட வேல்முருகன் இன்றைக்கு இந்த என்கவுண்டர்களை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் உண்மையான என்கவுண்டர் செய்யப்பட வேண்டியவர்களை செய்தால்தான் நீங்கள் சொன்னது போல் இங்கே பெண் பிள்ளைகள், இளைஞர்கள், மாணவர்கள், மூதாட்டிகள் அவங்க கஞ்சா போதை அபினுக்கு அடிமையாகி அவன் தன்னிலை இழந்து என்ன தவறு செய்கிறான்னு தெரியல. இதுக்கு அடிமையாகிறவங்க சொந்த அப்பாவை கொள்கிறான், அம்மாவை கொள்கிறான், பாட்டி தாத்தா கிட்ட சரக்கு வாங்க காசு கேட்டுட்டு தரம் இருக்கிறான். அதனால் இப்போ நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் குறித்து நாங்கள் பொதுக்குழுவில் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட ஒரு பொருள் வச்சுருக்கோம். அந்த பொருளை குறித்து செயற்குழு உறுப்பினரை கலந்து ஆலோசித்து அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம்.